ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான மேங்கோ கீர் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த மேங்கோ கீர் செய்கிறதுக்கு வந்து மாம்பழம் நான் ஒரு சின்ன சைஸ் மாம்பழமாக தாங்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் மாம்பழம் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாக்கெட் பால் சேர்க்குறேங்க. அதில் ஆரஞ்சு கலர் பால் தான் சேர்க்குறேன். அதுதான் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து காய்க்கிற வரைக்கும், நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். பாருங்கள், இது நல்லா கொதி வரவும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இங்கே பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டுங்க. பாதி அளவுக்கு வற்றி வரட்டும். பால் 1/2 லிட்டர் பால் வந்து பாதியாக வற்றி வந்துடணும். இது பாருங்கள், இடையில இந்த மாதிரி பால் வரையில் இந்த ஆடையெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ வந்து சீனி வந்து இதுக்கு வந்து நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஒரு பாக்கெட் பாலுக்கு வந்து 50 கிராம் அளவு சீனி கரெக்டாக இருக்கும். இப்போ மாம்பழத்தில் வேறு நம்மளுக்கு இனிப்பு இருக்கும், அதனால் வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படியே இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேங்கோ கூறு இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ சீசனுக்கு தான் செய்யவும் முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சீனியும் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் மேங்கோவை சேர்த்துக்கிறேன். அதில் இங்கே பாருங்கள், மாம்பழத்தை சேர்த்துக்கிறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இங்கே பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும் இது. இப்போ இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதுக்கு. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கிளறுறேன். நல்லா கிளறிடணும், அந்த கட்டி இல்லாமல் கிளறிடணும். நம்ம திரும்ப மிக்சியில் தான் போட போகிறோம், இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிளறி வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டாச்சுங்க, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். பாருங்க, ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா அரையும், நல்லா நைஸாக வந்துடுங்க இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நம்ம கலந்துட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதை. பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம ஊற்றையிலையுமே நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பவுலில் மாற்றிடலாம் இதை. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கல வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிரும் நம்ம வச்சு எடுக்கலை. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவையான நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லையா அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு துருவி போடுறேங்க. பாதாம் முந்திரி இருந்தால் அந்த மாதிரி துருவி போடலாம், நல்லாயிருக்கும் சாப்பிடல. அவ்வளோதாங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன் ஃப்ரீசரில். ரொம்ப நேரம்லாம் வைக்கலைங்க, ஒரு 2 மணி நேரம் வச்சாலே கொஞ்சம் நல்லா வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா கொஞ்சம் திக்னஸாக ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன் இப்போ.
இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க. இது வந்து நம்ம இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து 4 பேர் தாராளமா சாப்பிட்லாம். 1 பாக்கெட் பால் தாங்க எடுத்தோம். நம்ம மாம்பழமும் 1 தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பரான மேங்கோ கீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.